பரவாயில்ல, இப்போ ஒரு பரவாயில்லையா? ஒன்றும் இல்லை. பரவாயில்லையா? அதான் பிளான் பண்ணா ட்ரெஸ்ஸே போயிடுச்சு. ஆண்டி வச்சுருக்கான். நேற்று லீவ் போட்டாங்க தான் ₹600 எவ்வளோ? எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன். அதெல்லாம் உங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. டோட்டலாகவே நீங்கள் 101 மீன் தான் சொல்லுவாங்க அவங்களாம். நான் 199 மீன் சொல்லுவேன். இது மீன்லேயே பெரிய மீன் வரலாம். இது கேரளியே எல்லாமே ₹500 போகுதுதாப்பா. கேரை ₹500 கேரெலாம் சின்ன கேரை. அருணுங்கண்ணா கடையை வெளியே கொடுக்குறது ₹10 அப்படியே சம்பாதிக்கிறேன்னு பார்த்தேன். அம்மன் அங்கே ஏன்னா அந்த வியாபாரம் இருக்காது. எப்படி ஒரு நாள் கம்மியாக தான் இருக்கும். வெளியில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 4 பேர் மீன் விட்டுட்டோம். அதுலேயே சம்பாதிச்சுவேன். ரவியாவன் அதே முள்ள வந்தேன். நான் பண்டை சோசல் பண்ணிட்டு அப்படி தான் வந்தேன். தேங்க குடலாம் தெரியல போடு. முதல் 3-2 பாறை குடல், ஒரு சீலா குடல் இருக்கும். யார் என்ன போகுது? என்னப்பா யாரு போகுது? குடலா இந்த அம்மாக்குதா? ஏன் உங்களுக்கு வேணுமா? நான் எப்போ போன வாரம் கேட்டேன். போன வாரம் வந்து இந்த வாரம் நடந்ததே மறந்து போயிடுச்சு. போன வாரத்துக்கு சொன்னதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அங்கே சொன்னியா? இல்லை, இங்கே இருக்கிற அப்போ இங்கேருந்து போகிறப்ப சொன்னேன். வா எத்தனை ஐயோ இன்னும் அந்த சொல்றது இல்லை. 3 குடல் கவர்மெண்ட் தாண்டாருன்னா வச்சு தள்ளி போயிடுவாரு ஆட்டோ. ஆனால் அந்த கவர் சின்ன இங்கே பிளேஸ் பறிச்சு போடுங்க. சொல்லுங்க. மேலே மேலே அண்ணன் போய் எதுக்கு எவ்வளோ தெரியாது. புரியா இல்லைண்ணா கொஞ்சம் காய்ச்சி கொடுங்க. சு
அவர் அங்கே ஆள் இல்லைன்னா நோதான் கொண்டு வருவார். இன்னைக்கு வண்டி விட்டு ஜிபி 650 ஆ வரணும். ஓகேண்ணா. கை வவால் இல்லை நான் பார்த்துறேன் விடு. என்ன ரேட்? ஆனால் ஒரு கிலோ வந்து 1500 கிலோ. கிலோ 1500 எத்தனை மீன் வந்துச்சு? ஒரே மீன் 1.5 கிலோ வந்துருக்கான். அந்த ஒரு மீன் 2000 ரவுண்ட் சைஸ் தானே? ரவுண்டா? இல்லை நான் வந்தால் கூட இங்கே அதிகமாக சேல்ஸ் வர மாட்டேங்குது. எக்ஸ்போர்ட் நிறைய போய்டும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கிடைக்குன்னா இது வருது. என்ன காரணம்னா செட்டுக்கு போகிறத விட நேராக வியாபாரத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து பொருள் இல்லை இருக்கு. ஓகே.